அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த மாத நவ கிரகங்களின் பெயர்ச்சிகளால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மாற்றங்கள் அப்படின்னா ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய காலமா அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. துலாம் ராசி அப்படின்னா துலாம் அற்புதமான ஒரு நல்ல தன்மை கொண்ட ராசி துலாம் ராசி. ஏன்னா உங்களுடைய ராசியில் சுக்கிர பகவான் ஆட்சி நிலை அடைவார், சனி பகவான் உச்சமடைவார். உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க, நேர்மைக்கு உதாரணமாக இருக்கக்கூடியவங்க, 10 பேர் இல்லை பல பேர் மதிக்கக்கூடிய ஒரு தன்மையில் வாழக்கூடியவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரர். தன்னுடைய கஷ்டத்தை பெருசாக எடுத்துக்கவே மாட்டாங்க. உழைக்கணும், முன்னேறணும், 4 பேர் மதிக்கிற மாதிரி நம்ம வாழணும். ஆனால் மற்றவங்க நம்மளை பார்த்து குறை சொல்லக்கூடாது, குறை சொல்கிற அளவுக்கு நாம் இருக்கக்கூடாது, நடந்தக்கூடாது. இதுதான் உங்களுடைய முதல் சிந்தனை. இன்னொரு விதத்தில் பார்த்துட்டோம்னா துணைவியார், லைஃப் பார்ட்னர் எப்படி இருந்தாலும் சரி அவங்கள புரிய வச்சு அவங்கள பக்குவமாக நம்ம வாழ்க்கை பண்ணி நடத்தி 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழ வைக்கணும். அதுதான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்கும். தவறுகளே பண்ணாலும் நம்பிட்டாங்க, நாணயத்தோடு நடந்துக்கணும். கூட்டாளி குற்றவாளியாக இருந்தாலும் துரோகமே செய்திருந்தாலும் தெரிஞ்ச புத்தி அவ்வளவுதான், போகட்டும். நம்மளுடைய வழி என்னவோ கச்சிதமாக பிசுறடையாமல் இப்படித்தான் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு உறுதியான உள்ளம் கொண்டவங்க இந்த துலாம் ராசிக்கார். இன்னும் சொல்ல போனோம்னா உங்களை பார்க்குறவங்களெல்லாம் ஐயா அவருக்கு என்ன குறை, இவங்களுக்கு என்ன குறை, இவங்க மாதிரி நாம் இல்லையே அப்படின்னா மற்றவங்க ரசிக்கிற மாதிரி வாழுவீங்க. ஒரு துணிமணி மட்டும் கிடையாது, ஒரு வண்டி வாகனம் மட்டும் கிடையாது, ஒரு வீடு மட்டும் கிடையாது. ஒரு கடைக்கு போய் ஒரு ஷாப்பிங் பண்ணால் கூட எது சிறப்பான பொருளாக அதுதான் வாங்குவீங்க. எப்படி வேணாலும் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வரக்கூடியவங்களாம் நீங்கள் கிடையாது, சரிங்களா? ஆனால் இப்படி இல்லாமல் கணக்கை போட்டு கச்சிதமாக வாழ்ந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லா போயிட்டு இருந்த ஒரு காலம் திடீர்னு பார்த்தோம்னா சில சறுக்குகள், கொஞ்ச நாள் நல்லா இருந்தோம், மறுபடியும் பார்த்தா ஒரு பிரச்சனை, மறுபடியும் பார்த்தோம்னா சரிப்படுத்தணும், மறுபடியும் பார்த்தா ஒரு பிரச்சனை. இதுதான் பெரிய பிரச்சனைன்னு நினச்சிட்டு சரிப்படுத்தணும், அந்த பிரச்சனையை பார்த்து முடிச்சுட்டு நின்னோம்னா பார்த்தா அதை விட பெரிய பிரச்சனை நம்மளை சுற்றிட்டு வந்துருச்சு. இன்றைக்கி ஆக மொத்தத்தில் இப்படி தாங்க வாழ்க்கை போயிட்டு இருக்குது துலாம் ராசிக்காரர். ஆனால் எல்லாமே நம்மளுடைய எண்ணம், சிந்தனை, லட்சியம் எல்லாம் இப்படி இருக்கும்னா உயர்ந்துதான் இருக்கும். இப்படி ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் ஆசைப்படுறது, அடுத்தது பார்த்தோம்னா ஒரு ஏதோ பழமொழி சொல்கிற மாதிரி சின்ன சின்ன சுகங்களுக்காக பெருசாக இழக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது, சரிங்களா? இப்படி ஒரு கட்டத்தில் எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு உயர்வான பொசிஷனுக்கு கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர் வந்துடுவீங்க, மாற்றமே கிடையாது. அதாவது பழமொழி சொல்லுவாங்க, மாடு இழைச்சாலும் கொம்பு இழைக்காது, சரிங்களா? உங்களுடைய வேகமும் உற்சாகமும் எந்த சூழ்நிலையில் குறையாது. ஆனால் இப்போ ஒரு கணக்கு பார்த்துட்டோம்னா ஒரு சமீப காலகட்டங்களில் ஒரு வருஷம் வச்சுக்கோங்க, சரிங்களா? 5ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார், சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா அதுக்கு முன்னால் அதாவது அர்த்த அஷ்டமச்சனி, பஞ்சமச்சனி, இதெல்லாம் உங்களை என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அது குறிப்பாக ஒரு 5-6 வருஷம் நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய எண்ணம், சிந்தனை, லட்சியம் நாம் நினைக்கிற மாதிரி அடுத்தவங்க வாழ்கிறாங்க. அதாவது நாம் போட்ட எஸ்டிமேட்டு பிளான் பிரகாரம் மற்றவங்க சாதிக்கிறாங்க. நாம் சொன்ன வார்த்தை கேட்டு இன்றைக்கி மற்றவன் பெரிய லெவல் இருக்கிறாங்க. நம்மக்கிட்ட வேலை செஞ்சவங்களும் நம்மக்கிட்ட வேலை கற்றுக்கிட்டவங்களும் பார்த்தோம்னா ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டாங்க, பொசிஷனுக்கு மீறி நல்லா இருக்கிறாங்க. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்னு பார்த்தோம்னா நாம் அப்படியே தான் இருக்கிறோம், சரிங்களா? அதை விட முதல்ல இருந்ததை விட இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். இப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் துலாம் ராசிக்காரருக்கு உண்டுட்டுருக்குது. வாழ்க்கையில் எதை இழந்தாலும் தன்னம்பிக்கை இழக்கக்கூடாது. தன்னம்பிக்கை ஒருத்தர் இழக்கிறாங்கன்னா எப்போ இழக்கிறாங்க ஆச்சுங்களா? நம்ம யாரை நம்பி மோசம் அடைகிறோமோ அப்போ தான் அந்த இழப்பு, சரிங்களா? ஒன்று இல்லாமல் வாழும்போது தெரியாது, ஒன்று இருந்து இல்லாமல் போகும்போது அதனுடைய வலி அதை விட பெரிய வேதனை கிடையாது.
வாழ்க்கையே இருண்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அன்பால் பாதிக்கப்பட்டதும் இந்த துலாம் ராசிக்கார். சரிங்களா? ஆனால் இத்தனையும் பட்டாலும் பட்டு தெளிந்திருந்தாலும் தெளிஞ்சிட்டோமா? தெளிகிறதுக்கு தான் நேரம் பார்த்துட்ருக்குறோம் இல்லையா? அந்த நேரம் தான் இந்த துலா ராசிக்காரருக்கு இந்த ஜூலை மாதம் நவகிரகங்களின் பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சி கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உங்களுக்கு உருவாயிரும். இது முழுமையான ஒரு பலன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 10ஆம் இடத்துல குரு உச்சமடைஞ்சது 1, 6ஆம் இடத்துல சனி பகவான் மாதக்கோள்கள் இருக்கிறது. அவங்க அப்படி தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதத்தில் இந்த கிரகங்கள் பெயர்ச்சி இல்லைனாலும் சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி 2. இன்னொன்று பார்த்தோம்னா 5இல் இருக்கக்கூடிய 5ஆம் இடம்ங்கிறது பஞ்சமஸ்தானம். படிக்கிற குழந்தைங்க கூட டல்லாக படிச்சுட்டு இருப்பாங்க. நல்ல பட்டம் படித்தவங்களுக்கு தகுந்த வேலை கிடைக்காமல் இருந்திருக்கும். நல்ல பதவியில் இருக்கிறவங்களுக்கு பதவியை பறிபோகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகிட்டு இருக்கும். அதே மாதிரி துலாம் ராசிக்காரரை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தோம்னா அதாவது ஒரு நல்ல வேலையில் இருந்தவங்களுக்கு வேலையில் பிரச்சனையாக வந்துட்டு இருந்திருக்கும். நல்லா போயிட்டு இருந்த குடும்ப வாழ்க்கையில் பார்த்தோம்னா சில பூகம்பம் வெடித்த மாதிரி ஆச்சுங்களா? அதாவது சில தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டு சில வருத்தங்களை சந்திக்கிறது மட்டும் இல்லாமல் சில வேதனையோட வாழ்க்கையில் கடந்து வந்துட்டு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே 5ஆம் இடம் ஒரு காரணம். அந்த 5ஆம் இடத்துல இருந்ததுனால அன்பால் பாதிக்கப்படுறது வாரிசுகள்னால. நாம் பெற்ற செல்வங்களே நமக்கு ஒன்று அவங்கள உருவாக்க முடியல, அல்லது அவங்க நம்மளை புரிஞ்சிக்கல, அல்லது ஒன்றா இருக்க முடியல, பிரிவு. இதுதான் பிரச்சனை. சரிங்களா? இன்னொன்று பார்த்தோம்னா பூர்வீகனால் உறவு அப்படிங்கிற ஒரு அன்பு. ஆனால் பூர்வீகம் 4 பேர் இல்லைன்னா நமக்கு எந்த விதத்துலேயும் அது பாதிப்பு தான். சரிங்களா? நல்லவங்களாக இருக்கட்டும் கெட்டவங்க 4 பேரோட இணைஞ்சு வாழ்கிறது தான் வாழ்க்கை. அந்த 4 பேர் இணைஞ்சு வாழ்கிறது வாழ்க்கையாக இருக்கலாம். அப்படி தான் நம்ம இணைஞ்சு போகக்கூடியவங்க தான். ஆனால் 4 பேரோட இணைஞ்சவங்களே நமக்கு பகையாளி ஆகிட்டாங்க. பங்காளிகளே பாசமானவர்களே நம்மளை ஒரு ஏன்னா இந்த துலாம் ராசிக்காரில் பார்த்தோம்னா தெய்வீக பற்று அதிகமாக இருக்கக்கூடியவங்க, தெய்வாம்சம் பொருந்திய மனிதர்கள். எல்லாருடைய அரவணைப்புங்கிறது நமக்கு உதவி செய்யணுங்கிறதுனால நம்ம ஒருத்தர்கிட்ட தேடி போகிறவங்க கிடையாது ஆச்சுங்களா? நம்ம சமுதாயம் நல்லா இருக்கணும், நம்ம இணைந்து இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், நம்ம குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் இல்லாமல் நம்மளை பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரராக இருந்தால் கூட அவங்க சிரித்து சந்தோஷமாக இருந்தால் தான் நமக்கு அது ஒரு பலமாக இருக்கும் அப்படின்னு நினைக்க தெரிஞ்ச ஒரு நல்ல மனிதர்களாக இருப்பதனால. ஆனால் இவங்க எல்லாமே நமக்கு விரோதிகளாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் உருவாயிருச்சு. குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியல அப்படிங்கிறதுல துலாம் ராசிக்காரருக்கு சமீப காலத்தில் உருவாகி போச்சு ஆச்சுங்களா? ஆனால் அந்த இடத்த சரிங்களா சூரிய பகவான் சரிங்களா, சூரியன் அந்த இடத்துல உட்கார்ந்து கரெக்டாக, அதாவது குரு பலத்தோடு உட்கார்ந்து குரு பகவான் அதாவது சனி 9ஆம், அதாவது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் ஸ்தானத்தை பார்க்குது. அப்போது ஏற்கனவே சுக்கிரன் 4ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார். அப்போது கேதோடு இணைஞ்சு ராகுவை பார்க்குறார். சரிங்களா? இது நிச்சயமாக சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு ஏதோ நம்மளுடைய முன்னோர்களோ மூதாதேவிகளோ இல்லை நம்மளுடைய நல்ல மனசோ அதனால் சில நன்மைகள் கண்டிப்பாக உருவாகும். நல்லவங்களுக்கு 1000 கஷ்டங்கள் வந்தாலும் சரிங்களா, அடிமேலே அடி விழுகுது அப்படின்னு வருத்தப்படுறத விட்டு நல்லவங்களும் நம்ம வாழக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி துலாம் ராசிக்காரருக்கு இந்த மாதத்தில் உருவாகும். அப்போது ஒரே மாதத்தில் எல்லாமே மாறி போயிடுமா? ஒரே மாதத்தில் கவலையெல்லாம் தீர்ந்து போயிடுமா? ஒரே மாதத்தில் நான் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடந்துருமா? அப்படின்னா இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு அந்த கவலைகள் போகிற அளவுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் அமைஞ்சிடும். செடி வச்சதும் மரமாகாது ஆச்சுங்களா? இந்த விதை அதாவது மரமாகும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதத்தில் இருந்து சரிங்களா சில வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சாதகமான விஷயங்களும் உருவாகும். அடுத்தது பார்த்தோம்னா செவ்வாய் 8ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால 2ஆம் அதிபதி சரிங்களா, குடும்ப ரீதியில் கொஞ்சம் பொறுத்து போகணும். கூட பிறந்தவங்களும் சரி, கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட பிரிவுகள் இருக்கக்கூடியவங்களுக்கும் வழக்குகளில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரிங்களா, அதாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது தான் சரியாகும். மனசில் பட்டது பேசினாலும் உண்மையே பேசினாலும் பகையாளி ஆகிடுவோம். ஏற்கனவே ஆனது போதும், இனிமேல் அப்படி வேண்டாம் சரிங்களா. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சுமூகமாக மனசளவில் கொஞ்சம் யோசித்து பேசுகிறதும், சங்கடத்தை மற்றவங்க தூண்டுதலே பண்ணுவாங்க, பிரச்சனையை நீங்கள் பேச வைப்பாங்க.
உங்களை காயப்படுத்தணுங்கிறதுக்காக உங்களை உங்களுடைய கோபத்தை தூண்டி விட்டு உங்களை அதாவது பேச வச்சு உங்களை கெட்டவங்களாக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் சரி, இந்த நேரத்துலேயும் சரி, கண்டிப்பாக கோபத்தை குறைச்சிக்கணும், வேகத்தையும் குறைச்சிக்கணும். கொஞ்சம் பொறுமை, நிதானம் மட்டும் அவசியம். சரிங்களா? நட்பு வட்டாரங்களில் 3வது மனுஷங்கிட்ட நம்மளுடைய பிரச்சனையை தீர்க்கணும்னு நினச்சிக்கிட்டு 3வது மனுஷங்கிட்ட சரிங்களா போய் சொல்கிறதும், அவங்களால தான் நமக்கு இந்த பிரச்சனை தீர்வுக்கு கிடைக்குங்கிறது நம்புறதும் இதெல்லாம் வேண்டாங்க. சரிங்களா? இந்த மாதத்தில் அது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போது போக்குவரத்து, வண்டி, வாகனம் கொஞ்சம் நிதானம், பொறுமை, கவனம். சரிங்களா? புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஒரு வேலைக்காக முயற்சிகள் எடுக்கிறது, இதெல்லாம் பண்ணலாம், தப்பே கிடையாது. சாதகமான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? இப்போது இதுதான் இந்த மாதத்தின் பலன்களாக இருக்கிறதுனால உங்களுக்கு வணங்கக்கூடிய கடவுள் ஆச்சுங்களா, பட்டீஸ்வரரை வணங்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு அல்லது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் சிறப்பு. இந்த மாதிரி சில பிரார்த்தனை வழிபாடுகள் செய்யும்போது சில விஷயங்கள் மட்டும் இல்லை, பல நன்மையான விஷயங்களும் நமக்கு சாதகமான ஒரு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். இறைவனுடைய அருளும் நமக்கு வந்து சேரும். சரிங்களா? இது கோட்சார் அடிப்படையில் இந்த பலன்கள் நான் சொல்லியிருக்கிறதுனால பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா அதில் தான் முழுமையான யோகங்களும் சில தோஷங்களும் சில பிரச்சனைகள் நமக்கு ஏன் இப்படி மாறி மாறி ஏற்படுது, காலம்பூரா கஷ்டப்படணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு விடையும் பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் நம்ம முழுமையாக அந்த சந்தேகத்தை தீர்த்துக்க முடியும். ஏன்னா ஜாதகங்கிறது ஒருடைய வாழ்க்கையை மாற்றுறது ஜாதகம் கிடையாது. சரிங்களா? முகம் பார்க்கும் கண்ணாடி மாதிரி. சரிங்களா? நம்ம முகத்தை எப்படி கண்ணாடி பார்த்து சரிப்படுத்திக்கிறோமோ அந்த மாதிரி ஜாதகத்தை பார்த்து இந்த நேரம் எப்படி, நம்ம யோகம் எப்படி, நம்மளுடைய தசா புத்திகள் யோகங்கள் எப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய நேரத்தை, நம்மளுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளுடைய பிறப்பு ஜனன ஜாதகம். அப்போது நம்மளுடைய ஜாதகத்தை ஒரு முறை பாருங்கள். இது வரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட இப்போ பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் 3 மட்டும் சொல்லுங்கள். கடந்த காலம் எப்படி இருந்தது, இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்கும், இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எந்த மாதிரி முடிவுகள் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? துலாம் ராசியில் அன்பர்களுடைய எதிர்காலம் சீரும் சிறப்பு செல்வாக்கூட அமையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.